பெரியசாமி சுத்தம் போதும். அந்த வண்டி சக்கரத்தை உருட்டி கொண்டு போட்டு பட்டாவை மாற்றி விடணும். என்ன பண்ணையார் கத்துவாரு. பண்ணையார் கத்துனா பரவாயில்ல, இந்த வேலையை முடிச்சுட்டுனா அந்த சின்ன வட்டம் கத்தும். கொன்னு முடியும் கொன்னு. அடி உதவுற மாதிரி இந்த காலத்துல அண்ணன் கூட உதவுறது இல்லை. இருப்பா வரேன். నేను ఉన్నాను కదా నాన్న. அங்க என்னையா பாக்குற? அங்க என்னத்தையா பாக்குற? அம்மா முறைய சண்டை போடல, நானும் முரட்டுத்தனமா அடிக்கிறான். இவனை மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா ரொம்ப பிரமாதமா சண்டை போட்டேன். உன் பேர் என்னப்பா? உன் வேலையை பார்த்துட்டு போயா. கோச்சுக்காக தம்பி, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கேட்கிறேன், சொல்லு. சத்திவேலு. என்ன பண்ற? எங்க அப்பா கொல்ல மட்டம் வச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் பட்டறையில சமட்டி பிடிப்பேன், மிச்ச நேரம் இந்த மாதிரி திமிர் எடுத்த பசங்களுக்கு சுலுக்கு எடுப்பேன். நீதான் பாத்திய. வேலை கொடுத்தா செய்வியா? ஏன் இந்த வேலை நல்ல வேலையா தெரியலையா? அப்படி சொல்லலப்பா, என் கூட வந்தீங்கன்னா கை நிறைய பணம் கொடுக்கறேன், நல்ல வசதியா இருக்கலாம். என்ன யோசிக்கிற? எங்க அப்பனை கேட்கணுமியா? சரி வா கேட்கலாம். என்ன ஆக்காருது மக்கள் சோப்பு டப்பா மாதிரி? இதான் நம்ம இடம். வாங்க போய். என்ன அண்ணன் கார்ல வரத போய். இது வரைக்கும் ரொம்ப நடத்தி தான் கூட்டு வந்தான், இப்ப கார்லயே கூட்டு வரான். ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருந்தவன் காதுல எதையோ சொல்லி, இல்லாட்டி உன் பிள்ளைக்கு உம்பளக்க தெரியாது. ஏய் தவறு, அவங்கள குண்டக்க மட்டும் அடிச்சு விட்டா உக்கால நீ இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாருங்க. அப்போ இவர் ஒன்றை ஏதோ பேசணுமா? அப்போ 2 நிமிஷம் மோர வேண்டாம். கும்பிடாங்க. வணக்கம். நம்ம பையன் ஏதாவது தப்பு தண்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம் தான். அப்படியா சார், நீங்க வந்து உட்காருங்க. கொடுங்க கொடுங்க, என் கையில நான் கொடுக்குறேன். உனக்கு இல்லடா, அவருக்கு. உப்பு இருக்கான்னு பார்த்தேன், ஒண்ணு கொஞ்சம் ஊத்து. சார் கேட்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன விஷயம் எங்க வந்தீங்க? உட்காருப்பா. ரொம்ப நன்றி.
இது என் தங்கச்சி. வணக்கம். அவங்கதான் எங்க அத்தை. பின்னாடி மூஞ்சூர் மாதிரி நிக்குத, அது என் அத்தை மக. பையன் ரொம்ப புத்திசாலி. ஆமா. உங்க பையனா? இல்ல, அவரு எங்க அப்பா. ஜோக் அடிச்சல்ல, அதான் மூஞ்சூர் அத்தை மக சிரிக்கிறா. சும்மா இருக்க மாட்டா? சின்ன பையன் தானே, பேசட்டும். ஐயா, உங்க மக சக்தி வேலை குளத்தங்கரையில பார்த்தேன், பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கூட்டிட்டு போய் ஒரு வேலை கொடுக்கலான்னு இருக்கேன். சக்தி வேலை உங்க கூட கூட்டு போறீங்களா? ஆமா. என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு அவசியம் வேலைக்கு ஆள் வேணும்னா இவனை கூட்டு போங்களேன். புத்தாலி பணிவா நடந்துக்குவான். கரடி கரையா, கிளம்ப, போலாம் போலாம் போலாம். அம்மா தனியனே சும்மா கடை. உன் மாமா எங்கேயும் போக மாட்டான். உங்க பெரிய பையனே அனுப்புங்க. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏய் இல்ல உள்ள போங்க. போ. ஏய் தூங்கு மஞ்சி. உள்ள போ சொல்றாங்கடா. உள்ள போயிட்டு வந்து தூங்குவா. ஐயோ கொஞ்சம் கோவக்காரன், நெளிவு சுழிவா நடந்துக்க தெரியாது. நல்லவன் தான், ஆனா முரட. அவனுக்கு ஒரு காரியம் பிடிக்கலைன்னா அவனை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் அவனை அசைக்க முடியாதுங்க. அதனாலதான் சொல்றேன், வேண்டாங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்க பையனை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. வேணாங்க, நான் ஏனவா என் பிள்ளைகளை காப்பாற்றுற சக்தியை ஆண்டவன் எனக்கு நிறைய கொடுத்துருக்கான். அவன் வரமாட்டான், நீங்க போயிட்டு வாங்க. சார் நில்லுங்க, நானும் வரேன். அப்பா, நான் ஒரு கூட வேலைக்கு போறேன். இல்லப்பா, இவர் என்ன வேலை கொடுக்குறான்னு பாக்குறேன். பிடிச்சதுன்னா இருக்கிறேன், இல்லைன்னா வந்துடுறேன். டேய் தவிடு, பட்டறைய பாத்துக்கணும். அத்தை, நான் போயிட்டு வரேன். உணவுக்கு ஒழுங்காரு. வர்றைய உங்க வார்த்தையை மீறி போறேன்னு வருத்தமா இருக்கு. இந்த பட்டியல வர வருமானத்தை வச்சு எத்தனை நாளைக்கு தான் நம்ம குடும்பம் நடத்த முடியும்? நான் இவரோட போனேன்னா கை நிறைய காசு கிடைக்கும், நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கப்பா. பணம் பெருசு இல்லப்பா, பணத்தோட நடந்துக்க. போயிட்டாப்பா. முன்னால உட்கார். எரும மாட்டை உள்ள விட்டு வளர்க்கலாம். டேய் சக்திவேலு, உன்பாடு யோகம் தான்டா. காத்தாடி இருக்கு. களி ஜன்னலுக்கு சேல துணியில கட்டி விட்டுருக்கானுங்க. எவ்வளவு பெரிய வீடு. சனி பையன் எங்க வச்சா அந்த இடத்தோட அழகுல கிடக்குது. மேல இது நல்ல இடம். அப்பாடா, எனக்கு அத பத்தி கவலை இல்ல, நீ போகலாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்ற எந்த விஷயத்தையும் நான் கேட்க தயாரா இல்ல. என் கூட இவ்வளவு நாளா பழகி இது கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு இப்படி கத்துறானுங்க? குளியில கிடக்கிற கூழாங்கலுக்கு குளிர் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ போட்டு கதவு பூட்டிட்டானுங்களே. பேசாம உட்கார்ந்து இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த ஒரு தடவை நோ, நியாயமா இந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டியதானே?
நீ நான் சொன்னதை கேட்டு நடந்திருந்தீங்கன்னா இந்த பணத்தை நான் எடுத்துக்குவேன். நீதான் கேட்கலையே. எப்படியும் உங்களுக்கு லாபம் தானுங்களே. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நான் நினைச்சது நடக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். சார் ப்ளீஸ். என்னையா ப்ளீஸ்? நான் சொன்னதுதான். மரியாதையா பணத்தை எடுத்துட்டு வெளியில போயிடு, இல்லன்னா நடக்கிறதே வேற. Get out. சக்திவேல், நீ மாடியில படுத்திருக்க நினைச்சா இங்க வந்து நிக்கிற. அதான் என் சக்திவேலு, நான் படுத்திருந்த இடத்த எதுக்காக போட்டுனேன்? அதனால என்னப்பா? யோ, உன் வீட்டுல களை வேண்டானா இல்ல கணக்கு வச்சனா? பரவாயில்ல, போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போக நான் இப்பவே போறேன். போறியா? ஆமா, இங்க நடந்த குத்தையெல்லாம் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, எல்லாம் மூடு பண்ற மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல எங்க போற? எங்கேயோ போறேன், எங்கேயோ படுக்கிறேன். உனக்கு மொதல் பஸ் பிடிச்சு ஊருக்கு போறேன். முடிவு பண்ணிட்ட? ஆமா. சரி, முடிஞ்சா போ. முடிஞ்சா போகவா? ஏயா பேச மாட்டேன்? தப்பி தவறு எங்க ஊரு பக்கம் வேடிக்கை பார்க்க கூட வந்துடாத. வரையா? எங்க ஊர்ல கொசு கூட என் மேல உட்கார பயப்படுமியா? நீ அடிச்சுட்டேல, நீ அடிச்சது கூட பெருசு இல்ல. எப்படி அடிச்ச? அப்படித்தான். ஊர்ல நீ போட்டிய, அது சண்டை இல்ல, இதுதான் சண்டை. ஒழுங்கா சண்டை தெரிஞ்சவங்க கிட்ட உன்னால 2 நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியாது. அநியாயமா செத்து போயிடுவ. தம்பி, நீ இங்க இருந்தீன்னா உனக்கு சண்டையெல்லாம் கத்து தர சொல்ற. என்ன சொல்ற? இவனை அடிக்காம போக மாட்டேன், அதுக்காகவே இருக்கேன். இப்பதான்டா நீ சிங்கம். ஆனா ஒண்ணு, கதவை மட்டும் மூடக்கூடாது. சரியான ஆளை செலக்ட் பண்ணிருக்கீங்க. என்னையும் ஒரு திசை நேரத்துக்கு 2 மத்தில பிச்சு உதறிடுறேன். அந்த சுப்பு சொன்னாங்க சொல்லி தருவியா? ஆமா. அவளை உதைக்கிறது தானே இதெல்லாம் கத்துக்கணும்னு இருக்கேன்.
கத்துக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு வித்தையை கத்து கொடுக்காம இருக்கிறது அழகில்ல, கத்து தர சொல்றேன். வா வீட்டுக்கு போலாம். வீடா சார் அது? நாடக கொட்ட மாதிரி எவ்வளவு பெரிய ரூம். ஏன் மூஞ்சி நீயும் ஓ மூஞ்சி நானும் எவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு இருக்கிறது? சரி சரி நீ வீட்டுக்கு போக, நான் இப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன். யோ ஓடி போயிடுவேன்னு பயப்படுறியா? சோறு போட்ட நீ சொல்லாமக்கெல்லாம் ஓட மாட்டேன். நான் கிராமத்தான், வார்த்தை சுத்தமா இருக்கும். சுப்பு பாத்துக்க. எல்லா பேர்களும் ஏன் இப்படி தலைதறிக்க ஓடுறாங்க? ஒருவேளை இந்த ஊர்ல ஒரு பேருக்கு நடக்க தெரியாதோ? இருக்கும். இல்லையா உன்னால நடக்கவே முடியாது. எப்படியா ஓடுற? ஓடுனாத்தானே உடம்பு இழைக்கும். தினமும் 2 மைல் ஓடுவேன். 2 மைலா? ஒரு நாளைக்கு 20 மைல் ஓடுனாவே உடம்பு குறையும். வத்தனை கொண்டு பாத்துப்போ, கீழே விழுந்து ரோட்டை பள்ள வாய்க்கிறாத. இவனுங்கெல்லாம் ஓடுறத பார்த்தா நமக்கு ஓடணும் போல இருக்கு. அப்படியே ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். ஓடுவோமா? இந்த பானை தூக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். பானா உண்டவா பாக்குறேன். பானை உடஞ்சிட போதும். பானை எவ்வளவு குட்டிங்க பக்கத்துல ஓடிக்கிட்டு யாரும் பார்த்து அசிங்கம் நினைக்க மாட்டானுங்க. கெட்டக்குறானுங்க. யாரடி அந்த காட்டா? யாராவது பார்த்தா நாம ஏதோ சங்கிலி எடுத்துக்கிட்டு போற மாதிரி, இவனுங்க துரத்துற மாதிரி இருக்கு. எதுக்கு வந்து நின்னு போவோம்? நிறுத்தி நாக்கப்படுங்கிறமா 4 கேள்வி கேளு. தள்ளடி. ஏய் மிஸ்டர், மனசுல பெரிய மன்மதன்னு நினைப்போம். அவர் யாரு? உங்க 2 பேருக்கு புருஷனா? ஷட் அப். ஏய் இந்த எகிறதெல்லாம் நம்ம கிட்ட எகிறாதமா? பின்ன ஏன் எங்களை சுத்தி சுத்தி வர? நடந்து சுத்திக்கிட்டு மட்டும் ஞாபகப்படுத்தாத. நாங்க என்ன திறந்து போட்டுக்கிட்ட போறோம்? நல்லாத்தான் இருக்கும். ஓடவெல்லாம் படுத்துக்குவான், உட்காந்துருக்கலாம், எந்திரிச்சுக்குவான். யூ கண்ட்ரி ப்ரூட். நீங்க 2 பேரும் ஐஸ் பரட்டா. Anju, let's go. Now, let me teach this lousy fellow a lesson. You bloody. இத பாருங்கடி, நீங்க திட்டுறீங்கன்னு தெரியுது. ஆனா என்ன திட்டுறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஏதோ அஸ்கு புஸ்குன்னு ஜலதோஷம் வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் திட்ட ஆரம்பிச்சேன், 1 மாசம் குடிச்சாலும் நாத்தம் போகாது. உங்க 2 பத்தி மரத்துல கட்டி தொங்க விட்டுருவேன். பாஷிலா, இவனை அப்புறம் கவனிச்சுக்கலாம். ஏய் அப்புறம் என்ன, இப்பவே கவனிக்கலாம். நான் ரெடி. சத்தம் போங்கடி. என்னது இந்த ஊர்ல ஆம்பளை மும்மனை திட்டிக்கிட்டே அலையிறானுங்க. ஐயோ யோ டீ ஆயிட போதியா? சீக்கிரம் குடிச்சு இடத்த காலி பண்ணு. அட டீ கிடக்கிட்டு இருந்தாங்க. அதோ அங்க பாரு, அந்த தவிட்டு போயிலும் அவன் கைத்தடியும் என்ன திமிரா நடந்து வர்றானுங்க. பார்த்தேன். அவன் அண்ணன் சக்திவேலு கோவக்காரன், ஆனா மரியாதை தெரிஞ்சவன். இது சும்மா வெறும் பையன், வெத்து வெட்டு. அவங்க அண்ணன் பேரை வச்சுக்கிட்டு ஊரை கெடுத்துக்கிட்டு தெரியுறானுங்க. இப்பதான் அண்ணன் ஊருக்கு போயிட்டானே, செட்டப்பா கவனிச்சிருவோம். சாத்தி விடுவான். சாப்ப உங்க விஷயத்துல நான் எப்பவும் ரெடிதான். ரெடிங்கிற பழைய கடைக்கு அனுப்புறானா? பள்ளி அமைக்க உனக்கு தகராறா? அண்ணா வந்திருக்காரு தெரியும் இல்ல? அதுக்கு என்னப்ப? அண்ணா உட்காந்துருக்காரு தெரியும் இல்ல? உட்காரட்டுமே. அண்ணன் எதுக்காக வந்திருக்காரு தெரியும் இல்ல? எதுக்கு? 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்க. இங்க எலிகறி தான் இருக்கு. அத நீயே சாப்பிடு. டீ போட சொல்லுடா. சாப்பிடு. ஊர்ல ஒரு வேலை கூப்பிடுறா. சாப்பிடுடா. முதல்ல சாப்பிடுறா. மாமன் மகளே, மாமி மகளே, கிழவன் மகளே, கிழவன் மகளே, அப்பா அம்மா எல்லாம் வாங்கடா. சீக்கிரம் வாங்க. எல்லாரும் உட்கார. கசாப்ப போடுறா. உட்காருங்கடா. எல்லாம் உட்காருங்க. லைனா உட்காருங்க. இந்தா டேய் பண்ண தர எல்லாருக்கும். இந்தா முதல்ல நீ இப்படி பண்ண. நீ ரொம்ப வைக்காத கண்ண. டேய் நீங்க வயிற்றுல ஃபுல்லா மண்ணு. சீக்கிரம் சாப்பிடுங்க. என்னண்ணே இப்படி பாக்குறீங்க? ஏன் சிரிப்புல இறைவனை பாக்குறேன்டா. 12 ரூபா 50 பைசா கொடுத்துட்டு உங்க அண்ணனை இறைவனை பார்க்க சொல்லு. ஏன் ஓசியில பார்க்க விட மாட்டீங்களோ? என்ன எங்க அண்ணனை பார்த்தா எப்படி தெரியுது? உரலும் உலைக்கு ஊர் வந்த மாதிரி இருக்கு. மரியாதை பணத்தை கொடுக்கல, உளுந்த வடைக்கு ஊற போட்டிருக்கேன். உள்ளார போய் ஆட்டு.
அண்ணே அவர் கிளாஸ் கழுவாரு. நீ ஜகஜால ஜித்தன்டா. வரும்போது இன்னத்துல அட்டுணும் அந்த ஊருக்கு. இந்த கசாப்பு கடைக்காரனை வள்ளியம்பையும் செட்டப் பண்ணி விட்டுட்டு இது ரொம்ப அநியாயம்டா. எதிர அநியாயம்? இது முதல் போட்டு வச்ச டீ கடை நினைச்சியா இல்ல மாரியாத்த கோயில் தண்ணி பந்தன்னு நினைச்சியா? மரியாதை கிளாஸ கழுவுடா. எங்க அண்ணா யார் தெரியுமா? உங்க அண்ணன் யாருங்கிறதும் தெரியும், இவங்க அண்ணன் ஊரை விட்டே போயிட்டாங்கிறதும் தெரியும். மரியாதை கிளாஸ கழுவுடா. அண்ணே என்னண்ணே இது? ஆமா தங்கச்சி, இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். வந்தோமா டீயை குடிச்சோமா போனோமான்னு இல்லாம வர்றவன் போறவனுக்கு டீயும் பண்ணி வாங்கி கொடுத்து என்ன வம்புக்கு இழுக்கிறான். போகத்து போ. எவ்வளவு பாக்கி? 12.50. கட்டிக்க போறவன் கஷ்டப்படுறதே என்னால பார்க்க முடியாது. இந்த நான் பண்ணி கடையில கிளாஸ் கழுவுனால கழுவுன தவிர உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். ஐயோ என்னால மாவட்ட முடியாதுப்பா. சொல்றேன் வா. வாய் அண்ணா. நீ போடா. வந்துரு. ஏய் போடானா. வந்துடுறாடா. ஒரு வயசு பையனை உங்ககிட்ட தனியா விட்டுட்டு எப்படி? இப்ப நீ போகல ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். போடானா. ஏய்யா, டீ கடையில என்னையா சொன்ன? என்னமா சொல்? எச்சல் கிளாஸ் கழுவுனாலும் கழுவுவேன், என்ன கட்டிக்க மாட்டேன்னு தானே சொன்ன? அவசரத்துல சொல்லிட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தெரியாம உனக்கே வாக்கப்பட்டு உனக்கு ஒரு பிள்ளைய பெத்து அந்த பிள்ளையோட எச்சல் கிளாஸ கழுவ வைக்கல. மங்கம்மா சபதமா? இல்ல, சரஸ்வதி சபதம். ஏய் அப்பா, இந்த ஊர்ல என்ன குளிருது. எனக்கு பைய காணும். ஐயோ குளிர விட்டு போச்சே. கிழக்கணும் மேலக்கணும் அடியிலையும் காணும். ஐயோ எலிகளி தூக்கிட்டு போயிருக்குமா? அதுல கருவாடு இல்லையே. சார் என்னது தேடுறீங்க? மண்டியும் மாட்டையும் காணும். நீயும் தேட. ஐயோ எங்க அப்பா வாங்கி கொடுத்த சட்டையை காணும், பைய காணும். போட்டுக்க துணி தானே? ஆமா, ஐயா பூசா வாங்கி கொடுத்துருக்காருல்ல. புதுச்சட்டை நல்லாத்தான் இருக்கு. ஆமா, எனக்கு போட தெரியாது, நீ போட்டு விடுறியா? நான் போட்டு விடுறேன். ஏப்பா வைக்கப்படுற? தைரியமாவா? வெரி குட். சுப்பு, சக்தி வேலை பாத்தியா? அடையாளமே தெரியலீங்க. சக்திவேல் உட்காரு, முக்கியமான வேலை இருக்கு. சார் சௌக்கியமா? நல்லா இருக்க. யாரு நீ கூட்டு வந்த பொடியனா? ஆமா. யாருங்க இவரு? இவர் தான் உன்னை பாக்கணும்னு சொன்னவரு. கும்பிடுறேன் பெரியவர. பெரியவரா? ஏண்டா உன் பேர் என்ன? சத்திவேலு. பேரு நல்லா தான் இருக்கு. அப்ப ஆள் நல்லா இல்லையா? சேகர், என்ன? இவங்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நல்லா பேசு. டேய், என் பின்னால வா. ஏங்க, இவர் இங்க பேச மாட்டாரா? அவர் தான் கூப்பிடுறாரு, போய் என்னன்னு கேளு. போறேங்க. ஆனா ஒண்ணு, அந்த ஆள் மரியாதை பேசுறான். நான் ஒண்ணு பேச, அவன் ஒண்ணு பேச, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிர போகுது. ஒண்ணும் ஆகாது, தாராளமா பேசிட்டு வா. சரி, யார் ஜாதகம் சரியில்லைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். என்ன பாரு ஒரு மாதிரியா இருக்கு. மறைக்கிறாரு. சிரிக்க தெரியுமா? ஏன் கேட்டதுக்கு பதில். இதெல்லாம் என்ன கேள்வி? மனுஷனா பிறந்த சிரிக்க தெரியாவ? எங்க சிரி? என்ன இதெல்லாம் ஒரு சிரிப்பா? ராட்சச மாதிரி சிரிக்கிற. நான் சிரிக்கிறேன் பாரு. இன்னொரு தடவை சிரிங்க. ஏயா, இதெல்லாம் ஒரு சிரிப்பாயா? ரோட்ல பிட் பாக்கெட் அடிக்கிற சிரிக்கிற மாதிரி இருக்கு. பெருசா சிரிப்பு சொல்லி கொடுக்கும் அந்த மூஞ்சிய பாரு. அதை விடு. நடக்க தெரியுமா? என்னது நடக்க தெரியுமாடா? நான் என்ன இப்ப உருண்டுகிட்டா வந்தேன்? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? கேட்டதுக்கு பதில் சொல்றேன். உங்ககிட்ட பேச்சு, நான் அந்த ஆள்கிட்ட போய் பேசிக்கிறேன். மூஞ்சி முழியும் பாரு, முள்ளம் பண்ணி மாதிரி. நானா முள்ளம் பண்ணி? இவன் சரிப்பட்டு வர மாட்டான். யாருங்க இது? சுத்த மோசமான ஆளா இருக்காரு. பயங்கரமானவனா இருக்கிறான். சிரிக்கிறது ஒரு மாதிரி சிரிக்கிறான், நடக்கிறது ஒரு மாதிரி நடக்கிறான். இத பாருங்க, இந்த மாதிரி ஆளெல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்க, நான் செஞ்சு தரேன். சர்க்கஸ்ல வர கோமாளி மாதிரி இருக்கான், மூஞ்சி மோர்கட்டியும். சேகர், சேகர், இங்க இருக்கியா? ஏன்பா இவனை எங்க பிடிச்ச? என்ன விஷயம்? ஆஹா, நமக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது. மூதேவி எதுக்கு எடுத்தாலும் ஏன் என்னன்னு எதிர்கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப தெனாவட்டா பேசுறான். ஆனா ரொம்ப தைரியசாலி. நாம கொஞ்சம் ஏமாந்தோம், நம்மளையே போட்டு பார்த்துருவான்.
நானும் எத்தனையோ குதிரைகளை பழக்கி இருக்கேன், இவனை பழக்கவே முடியாது. இவன் ஒரு ரோக் எலிபென்ட், போட்டோ பினிஷ் மாதிரி எத்தி அடி. இவனை முதல்ல ஊருக்கு அனுப்பிச்சு வை. என்ன நீங்க நம்புறதா இருந்தா, நான் சொல்றத கேட்கறதா இருந்தா இங்க இருங்க. அவனை வழிக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகணுமா? நம்ம வேலையை ஆரம்பிப்போம். என்ன மாமா, பட்டறைக்கு போகலையா? தனியா படுத்துட்டு என்ன யோசனை பண்ற? பெரிய யோசனை ஒண்ணும் இல்லடி. நீ ஐயா சும்மா நடிக்காத. நேத்து ராத்திரி அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்ச? ஐயோ என்னடி செஞ்சா? நேத்து ராத்திரி அம்மா, இன்னைக்கு ராத்திரி அத்தை அவன் ஏதாவது பேசுனா உதவிடுவாங்க கிட்ட. என்ன இங்க கலாட்டா? பொண்ணு மாப்பிள்ளை அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறீங்களா? அப்பா அம்மாவா பொண்ணு மாப்பிள்ளை விளையாட்டு விளையாடுறோம். இவனை பார்த்தா போசன் மாதிரியே தெரியலையே. இமயமலையில இருந்து வரானோ? ஆமா, இங்க தவிடுங்கிறது யாருப்பா? யாரா தவிடு? நீ தவிடு, உங்க அத்தா தவிடு, உங்க அப்பா தவிடு, உன் மகன் தவிடு, உன் தாத்தா தவிடு, உன் கோயா தவிடு. உன்னோட தவிடு கூட தவிடுன்னு சொல்லக்கூடாது. மரியாதையா சொல்றேன், வீடு கட்டுறதுக்குள்ள இடத்த விட்டு காலி பண்ணிடு. அத்தா ஏன்பா உடம்பு அழுத்திக்கிற? சக்திவேலு தவிடுங்கிற பேருக்கு பணம் அனுப்பியிருக்கிறான், அதனால கேட்டேன். ஐயோ ஆமாங்க, எங்க அண்ணன் தான் சக்தி வேலைங்க, நான் தாங்க தவிடு. இனிமேலும் உங்களை சொல்ல மாட்டேங்க. எங்க ஆத்தா தவிடு, எங்க அப்பன் தவிடு, எங்க தாத்தா தவிடு, எங்க ஆயா தவிடு, எங்க அத்தையும் தவிடு. அவசரப்படாத, நிறைய பணம் வச்சிருக்கிறான். தீர்காயுஷா இருங்க, சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி. எப்படி எவ்வளவு புஸ்தகம் தலைக்கு வச்சு தூங்கலாம் போல இருக்கு. ஆமா, இந்த ஆள் படிக்கிறானா இல்ல பாக்குறதுக்கு வச்சிருக்கானா? சக்திவேல், என்ன ஆச்சரியமா பாக்குற? இல்ல, இவ்வளவு புஸ்தகம் இருக்கே, இதுல என்ன விஷயம் இருக்குன்னு யோசிக்கிறேன். ரெண்டே விஷயம் தாப்பா. இவ்வளவு புத்தகத்துலயும் ரெண்டே விஷயம் தானா? ஆமா, பாதி புத்தகத்துல தப்பு எப்படி நடக்குதுன்னு இருக்கும், மீதி பாதியில தப்பு ஏன் நடக்குதுன்னு இருக்கும். நல்ல வேளை நான் படிக்கல. ஒரு வகையில அதுவும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் தாப்பா. சில சமயம் நீங்க பேசுறத பார்த்தா நீங்க வில்லனா கதாநாயகனும் புரியல. தேவையில்லாம குழப்பிக்காத. ஏங்க, இவ்வளவு பெரிய வீட்டுல உங்களையும் அந்த சண்டைக்கார சுப்பு பையலையும் தவிர வேற யாரையும் காணுமே. ஆமா, உங்களுக்கு குடும்பம், குழந்தை, குட்டி முந்தி இருந்தது, ஆனா இப்ப இல்ல. மீதி விஷயங்களை நீயே போக தெரிஞ்சுக்குவ. அப்ப நான் வந்த வேலை நாளைக்கு காலையில ஆரம்பம். வாங்க, ஜித்து சார் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்க சொன்னாரு. நீங்க பிரியப்பட்டா இப்பவே ஆரம்பிச்சிடலாம். ஓ, நீங்க எப்போ தயாரா இருப்பீங்க போல இருக்கேன். என்னங்க பண்றது, வயிறுன்னு ஒண்ணு இருக்கேன். ஆமா, உன்னை இங்க அனுப்பிட்டு ஜித்து எங்க போனாரு? பாதியில வந்து ஜாயின் பண்ணிக்கிறதா சொன்னாரு. அடி சரி பண்ண, வெளியே போடி. என்ன விஷயம்? யோ இந்திரஜித்து, நீ வீட்டு பக்கம் தான் உன்னை பேசிக்கிறேன். வீட்டுக்கு வரவா? போ, பின்னாடியே வந்துடுறேன். வீட்டுக்கு வர போவியா? போனா என்ன? இந்த விஷயத்துக்கெல்லாம் வயசு வித்தியாசமே கிடையாது, ஊடு இருந்தா போதும். ஆமாமா, வியாதி கூட வயசு வித்தியாசம் பார்க்காம தான் வரும். வியாதியா? அட பாவி, அவ டியூஷன் டீச்சர்டா, உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்க வந்தா. டீச்சரா? அப்படியே உட்காருங்க ஒவ்வொருத்தனா. டீச்சர் ஒருத்தர், நீ என்னையா கிளாஸ் கழுவ சொல்ற? இன்னைக்கு உன் ரத்தத்தை உன்னையே கைவிடுறேன். ஏய் தவிடு, மரியாதை போயிடுறா, இல்லன்னா சுடு தண்ணியை மூஞ்சில ஊத்திடுவேன், அப்புறம் டர்ரு தான். சுட்டல்ல மூஞ்சி கழுவி ரொம்ப நாளாச்சு, அப்படியே கொஞ்சம் சோப்பு கொடு. எங்க போறீங்க? அப்புறம் போலியா? எங்க போறீங்க? வீட்டுக்கு போறேன். உட்காருங்கடா. எனக்கு டீ வேண்டாம், வயிறு சரியில்லை. இங்க டீ குடி, அங்க ஜிஞ்சர குடி. திண்டல் குடிச்சா பஞ்சர் ஆயிடுவேன். நீ பஞ்சர் ஆயிடும். உட்காரு. பற்று பட்டுல இருந்து தான் வரீங்களா? உட்காருங்க உட்காருங்க. நல்லா வந்தீங்களா? ஐயோ, வயிச்சுட்டு வந்திருப்பீங்களா? கசாப்பு சுக்க சாகுடி பற்று. மாமா, கிட்ட போதீங்க, கிட்ட போதீங்களா? பாப்பா என் கடைக்கு தான் வந்திருக்கு, நான் தான் மாமா. அது உனக்கு தொழில்டா, நான் தான் மாப்பிள்ள. உனக்கு அண்ணிடா. இவனுங்க கிடக்குறானுங்கம்மா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டிருக்கு, எங்க பாட்டி பால் வேணுமான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. அப்படியா? கொண்டா. அப்போ பாப்பா அடிக்கடி நீங்க பாக்கலாம். ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டாண்டா. சரி மாமா.
அறிவிருக்கா உனக்கு? முன்ன பின்ன ரோட்ல சைக்கிள் விட்டுருக்கியா? சைக்கிள் விட்டதில்ல, சைக்கிள் ஓட்டி இருக்கேன். ஆனா இப்படி ஒரு பொண்ணு மேல மோதுனதில்ல. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? மூளை இருக்கு, சைக்கிள்ல பிரேக் தாங்க இல்ல. அப்ப இத கொண்டு போய் காயலங்கடையில போடு. ஐயா ஏன் சைக்கிள் இல்லங்க? இந்த லட்சணத்துல ஓசி சைக்கிளா? நீ எல்லாம் சைக்கிள் ஓட்டலன்னு எவையா அழுதா? சும்மா ஓட்டி பார்க்கலான்னு தான். நீ ஓட்டி பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? இடியட். இடிக்கிறதுக்கு பேரு இங்கிலீஷ்ல இடியட்னா, அப்ப அடைக்கிறதுக்கு ஷட் அப். ஷட்டப்ப நாளைக்கு வச்சுக்கலாங்களா? வேலை வேலை வேலை, நெல்லு நெல்லு. ஏயா பதற? உனக்கு வேணும்னாலும் இருக்கியா? நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. அப்பா நல்ல வேலை. சாப்பிடறதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு கத்து கொடுக்கணும். என்ன விரதம் இருந்து பழகிறத தேவா? சாப்பிடுறது எப்படின்னு உனக்கு நான் கத்து கொடுக்க போறேன். சாப்பிடுறது எப்படின்னாவா? ஏயா இவ்வளவு நாள் நான் சாப்பிடாம வளர்ந்தேன்? கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு தான் கண்ணா பின்னான்னு வளர்ந்துருக்கிற. ஐயா என்னையா இது கண்ணா பின்னான்னு வக்காடி? உனக்கு பயந்தே நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? ஏன்? முத ராத்திரி அன்னைக்கும் நான் வந்து கத்து தருவேன். அட பைத்தியக்காரா, மீன் குஞ்சுக்கு நீச்சலா கத்து கொடுக்கறாங்க. அதெல்லாம் நீயா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நல்ல வேலை, அதையாவது ஒத்துக்கிட்டியா? என்ன பாக்குற? அது அங்க என்னையா பாக்குற? அதையே பாத்துக்கிட்டு இருக்கிற. முத்தம்மா இத பாரு, தண்ணி எல்லாம் ஊத்தாத, இதெல்லாம் தூக்கு எடு. நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? பாவமாவது புண்ணியமாவது. முத்தம்மா இன்னையில இருந்து உனக்கு சத்துணவு கொடு. சத்துணவுன்னா என்ன தெரியுமா? 2 ரொட்டியும் முட்டையும். போ. ஐயோ வா. எங்கடா கை வைக்கிற? கண்டதை திங்கிறதுக்கு அலையிறாச்சு. இவன் யார் யாரு? யோ யோ ஜித்து ஜித்து யோ 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 ஜித்து யோ. ஐயோ ஐயோ ஐயோ, டேய் நாய் வேற பயங்கரமா குலைக்குது. நாய் குலைச்சா பக்கத்துல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்துல வர மாதிரி வரப்போகுது, எனக்கு பயமா இருக்குடா. நம்ம ஊருக்கு போறதுன்னு கம்மாக்கரையா இருந்தா போனோம். மதகடியில முனி முழிச்சிருந்தாலும் முழிச்சிருக்கோம். இங்க எங்கேயாவது படுத்து இருந்துட்டு காலையில எந்திரிச்சிட்டு போயிடலானே. அங்க ஒரு பெருசு இருக்கு, அது கிட்ட போய் கேப்போம் வா. யாரப்பா அது? வெளியூருங்க, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போகலாம்னு. இங்க படுத்து தூக்குனா அவனுக்கு குறைஞ்சிட போறது இல்ல. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு, வேற இடம் பாரு. சரி வா. இந்த இடமும் சரியில்லை, அங்கேயும் அவனும் படுத்து கிடக்குறான். அந்த திண்ணை காலியா இருக்கு, அங்க கிழவி உட்காந்துக்கா பாரு. கிழவி கிட்ட கேட்டுட்டு படுத்துக்குவோம். இல்ல படுத்த உடனே எப்படி ஓடு. பாட்டி என்னப்பா? வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா பாட்டி? என் வேட்டி இருக்காயே, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போலான்னு தான். அட கட்டிய உடனே என்ன கேள்வி கேட்டுட்டா? டேய் கோமாளு, சந்திரா, தங்கம், ஓடி வாங்கடா, ஓடி வாங்கடா. கத்தாத, சும்மா கட. வயசு பொண்ணா கேக்குது, வயசு பொண்ணு. நான் என்ன கிளவி அவன் போயிட்டேன். நான் கிளவி கிட்டத்தான் போய் படுக்கலாமான்னு கேட்க சொன்னாட்டு, அவன் தான் வயசு பொண்ணா இருக்கான்னு கேட்டு உடனே வாங்கி கொடுத்துட்டாரு. ஐயோ அத்தா அடிக்கிறான், அத்தா அநியாயமா அடிக்கிறான். என்னடா? நான் ஒண்ணும் செய்யலம்மா, மாமன் தான் கைய பிடிச்சு இழுக்குது. சீ, சும்மா இருடி. வர முகூர்த்தத்திலே ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ஒன்ன வச்சு காப்பாத்த என்னால முடியாதுமா. நானும் தான் பெரியவளாகி 6 வருஷம் வீட்டோட கிடந்தேன். இப்படியா? 6 வருஷத்தை வீரச்சிட்டு அத்தை. நீ சும்மா இருடா. என்னடி ஒத்தடம் கொடுக்குற? தவிடு. என்னது? ஐயோ! எப்படி குரு? வெரி நைஸ். இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரட்டுமா? ஆஹா, டயர்டா இருக்கும். யாருக்கு? இன்னும் நான் டயர்டா இல்ல. குதிரைக்கு கீழே இறங்கு. குரு, அந்த மரத்தை ஓடி போய் தொட்டுட்டு வரட்டுமா? நீ மாத்திரம் ஆமா, தனியா தான். Go ahead. சுதீர், நானும் எவ்வளவோ பேருக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கேன். இவனை மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்ல.
எதுலயும் பேய்த்தனமா இருக்கான். ஏன் தாங்க எம்எல்ஏ மதுரையில தேர்தலாமே நீ போகல? ஏயா குடிக்கிறது ஓசிட்டி, படிக்கிறது ஓசி பேப்பரு, இதுல தேர்தல் வேறயா? அடிங் தம்பி அந்த பேப்பர் எப்படி கொடு. அட குடுப்பா. நீ கொடுக்க மாட்ட. இன்னைக்கு சாணக்கியன் சொல்ல என்ன சொல்லியிருக்கா நீயே படிச்சு சொல்லு. நீங்களே படிங்க. படிச்சு சொல்லுப்பா. நீயே சொல்லு. நீங்களே படிங்க. நீ சொல்லப்பா. எனக்கு படிக்க தெரியாதுங்க. ஓ படிக்க தெரியாதுங்கற, அப்புறம் தினமும் பேப்பர் எடுத்து வச்சு பாக்குறிய, அப்படி என்னதான் பாக்குற? காலையில எதிர்வெயில் பாருங்க, முகத்துல பட்டா பித்தம் அதிகமாயிடும். அதனாலதான் பித்தத்தை எவன் பித்தத்தை எவன்டா எடுக்கிறது? இங்க மொத்தத்துல நம்ம எல்லாருக்கும் பித்தம் தானே. இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன். அம்சா இல்ல, மாமா எப்ப வரும் மாமா எப்ப வரும்னு என்ன போட்டு தொலைச்சு எடுத்துட்டாடா. ஆமா, மாமாவுக்கு காயமெல்லாம் ஆறிடுச்சான்னு கேட்டாளே, என்னடா காயம்? அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம்மா, கட்சிட்டான் காயம் ஆறிடுச்சா? அதுக்கப்புறம் தானே இந்த பக்கமே வந்தேன். அப்ப நான் வரட்டுமா? அம்சே மாமா சௌக்கியமா? வரட்டுமா? வாடா இங்க. இப்பதாண்டா அவ மனசு உன் மேல திரும்பி இருக்கு. எதையாவது வாங்கி கொடுத்து செட்டப் பண்ணு. எம்எல்ஏ, கசாப்பு கடை வள்ளியம்மைக்கு அப்புறம் பணம் வாங்காம எனக்கு தாண்டா நீ ஐடியா கொடுத்துருக்கிற. இருந்தாலும் அவளுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கணுமே. பழைய கதையெல்லாம் கிளப்பாதரா, எதையாவது வாங்கி கொடு. கலப்பல. ஆமா, எங்க அத்தை கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு புடவை அப்படியே தகரடா பழம் வச்சிருக்கிறான். அது அப்படியே அமைக்க கொடுத்துறான். ராத்திரி பத்திரமா போய் சேர்ந்தீங்களா? நான் போய் சேர்ந்துட்டேன். அவங்கள ஒருத்தவங்க கூட பத்திரமா போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க. இனிமே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். என்னைக்கு இந்த ஊருக்கு வந்து ஹரிவோம்னு ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து ஜாக்கிரதையா இருக்கேன். இல்லனா யார் எப்ப உதப்பான் எதுக்கு உதப்பான்னு தெரிய மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு விருந்துக்கு வரீங்களா? இன்னைக்கா விருந்துக்கு? ஐயோ, வாரத்துக்கு ஒரு தடவை வைமா. டெய்லி சண்டைனா உடம்பு தாங்காது. இல்ல, அவசியம் நீங்க விருந்துக்கு வரணும். அவசியம் வரவா? சரி, கூப்பிடுற. வரலன்னா வருத்தப்படுவாவா? டேய் டேய், நேத்துக்கு விருந்துக்கு வந்தானே அவன் வரான். ஐயோ பாவம், பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தத்து பார்ப்போம். அப்புறம் அவன் தலைவிதி எப்படி இருக்கோ அப்படி நடக்கட்டும். அப்ப ஆரம்பிக்கலாங்கிறியா? ஆமா, எடுத்து விட. ராஜா போல் இருக்கானே ராதங்க மாட்டானே, ராமர் போல் இருக்கானே ராத்தங்க மாட்டானே, ஒரு பொழுது கூடி கிடைக்கலையே, ஆடிக்கு அழைக்கலையே ஆடி கழிக்கலையே. ராசா நிறுத்திய. என்னையா குசுரு குசுரா? ராசா, நீ போக போறியே? போக போறேனா? நானா? ஆமா ஆமா, இந்த கொஞ்ச வயசுல இப்படி ஒரு முடிவா? வாங்க முடியா? யோ, நான் உயிரோட இருக்கேன், நீ என்னமோ செத்தவன் முன்னாடி அழுகுற மாதிரி அழுதுகிட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்லியா? கையடியா? நல்லா வாழ வேண்டிய வயசுல இப்படி ஆயிப்போச்சே கண்ணு. யோ, இப்ப 2 பேத்துல ஒரு ஆள் என்கிட்ட அடி வாங்க போறீங்க. ஏயா, விஷயத்த சொல்லியா? நான் சொல்ல மாட்டேங்கிற. ஓன்னு அழுதுகிட்டு இருக்க, பக்கத்துல பொம்பளை உட்கார வச்சிருக்க, திட்டவும் முடியல அடிக்கவும் முடியல. சனிய பார்ட்டிக்கு வர சொல்லிட்டு ஒப்பாரு வைக்கிதுங்க. தம்பி, இது ஒப்பாரி இல்ல, மனசுல இருக்கிற வேதனை பேரிக்கிட்டு வருது. உனக்கு உங்க வேதனை என்னையாமா சாட்சி சொல்ற? வேலை வந்துடுச்சே. யோ, சும்மா கழுத்துல வச்சு கொண்டு விடுவேன். மாமா, நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தின. இவங்க 2 பேரும் சேர்ந்து சும்மாரியா சொல்லபடியா பாடம் கட்டி சங்கூதி இருப்பாங்க. என்ன என்ன இதெல்லாம்? எந்திரிங்க, போங்க உள்ள. ஒரு ஒப்பாரி. போங்க போயா. ஆமா, இதுக்கெல்லாம் யாரு? சித்தப்பா. உங்க சித்தப்பனா? சரியான செத்தப்பனா இருக்கா? கழுத்துல ஊஞ்சல் கட்டி ஒப்பாரி வச்சு ஓச்சிட்டான். நான் செத்து போயிட்டு நீ என்கிட்டயே சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். இந்த பாருமா, இவங்க திரும்பி வரதுக்குள்ளி நாம இங்க இருந்து கிளம்பணும். வா. ஆமா, நேத்து விருந்துக்கு கூட்டிட்டு வந்தீங்களே, அந்த பொண்ணை இப்ப கூட்டிட்டு வரலையா? நான் முரட்டுத்தனமா நடந்துக்கிறேன். பயந்து போய் வரமாட்டேன்ட்டான். ஆனா நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன். மொத்தத்தனமா நடந்துக்கிட்டு இருக்கட்டும், இங்க இப்ப பார்த்து நடங்க. அது சரி, நான் உனக்கு கேட்பேன், கோச்சுக்க மாட்டீங்களே? நான் முதல்ல உங்களை பாக்குறப்போ இனிமோ மாதிரி இருந்தீங்க, ஆனா இப்போ எஸ்டேட் ஓனர் ஒருத்தர் வேலை தரதா சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாரு. அவராலதான் இந்த மாற்றம். இந்த ட்ரெஸ்ல நான் நல்லா இல்லையா? ஃபேன்டாஸ்டிக், ராஜா மாதிரி இருக்கீங்க. நான் ராஜா மாதிரி இருக்கணும் இல்லையோ, நீ ராணி மாதிரி இருக்கு. ஐயோ, ஏய், ஏன்டா என் பின்னாடியே வர? சும்மா பாத்துட்டு போகலான்னு வந்தேன். பாத்துட்டேல்ல? அண்ணன் உங்களுக்காக டவுனுக்கு போய் பட்டு புடவை எடுத்தாந்துச்சு. மாமா எனக்காக புடவை எடுத்துட்டு வந்தாரா? ஆமா, இந்தாங்க குடு.
சரி நீ போ. அண்ணன் கேட்டா எப்ப பாக்க சொல்ல? ஏன் ரொம்ப அவசரமா? இருக்காத பின்ன. நாளைக்கு பாட்டி ஊருக்கு போறாங்க. விளக்கு வச்சதும் வீட்டுக்கு வர சொல்லு, விருந்து வைக்கிறேன். வாங்க. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவே அழகா இருக்கேனா? ஆமா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எதுக்கும் திஷ்டி போட்டு வச்சுக்கிட்டு வெளியே போ. திருஷ்டி போட்டா? போச்சுடா, இது கூடவா தெரியாது? உங்களுக்கு தெரியுமா? பின்ன சின்ன வயசுல எங்க பாட்டி வச்சு விடுவாங்க. இந்த இடத்துல கருப்பா பெருசா. இந்த முகத்துல கருப்பு போட்டா? பாத்தியா, என்ன கருப்புன்னு கேலி பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கருப்புன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காக்கை சிறகினிலே நந்தலாலா, அது மாதிரி. கோமா? அப்படின்னா திருஷ்டி போட்டு நீங்களே வச்சு விடுங்க. நானா? நானா? நீ பார்த்தா கூச்சமா இருக்கு, கண்ண முடிக்க. திரும்ப கையாடுத. எதிலையும் அவசரப்படக்கூடாதுடா. உதாரணத்துக்கு சொல்றேன், சண்டையில கூட எதிராளிய நாம குத்த போறோம், அவன் மூக்கு உடைஞ்சு ரத்தம் வரப்போகுதுன்னு மனசுக்குள்ளேயே ரசி, அதுக்கப்புறமா குத்து. அப்பதான் சண்டை கூட சுவாரஸ்யமா இருக்கும். மனசை கட்டுப்படுத்தினாதான் எந்த விஷயத்திலையும் நீ ஜெயிக்க முடியும். என்னங்க நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் ஆளைய காணோம்? வரலாம்னு நினைச்சேன், உடனே வந்து பார்க்க வெக்கமா இருக்கு. வெக்கம் உங்களுக்கு? அப்புறம் அப்புறம் என்னங்க, பார்க்காமலும் இருக்க முடியல, அதையும் மீறி பார்க்கலான்னு வந்தா படபடப்பா இருக்கு. ஏன் அப்படி? அதான தெரியல. எங்க மாஸ்டர்கிட்ட கேட்டேன், லவ்வா இருந்தாலும் இருக்கும்னாரு. என்னது? லவ் லவ் லவ்வா இருந்தாலும் இருக்கும்டா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்னு சொன்னாரு. ஜாக்கிரதையா இருக்கிறதுனா எப்படி? புரியலையே. ரொம்ப ஈஸி. இப்ப நீ என்ன பாக்குறேன்னு வச்சுக்க, நான் உன்ன பார்க்க கூடாது. அப்புறம் அப்புறம் என்ன, உன் கையோ காலோ உன் மேல பட்டுச்சுன்னு வச்சுக்க, உடனே ரெண்டாவது போட சொல்லிடணும். 1 2 2 4 3 2 6 போறேன். வேற என்ன சொன்னாரு? உடல் பலம் மட்டும் பத்தாதுடா, மனோபலம் வேணும்னு சொன்னாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு 2 பலமும் கிடையாது. யாருக்கு? எனக்கு. சக்தி வெள்ளட்டை பந்தயமா? எங்க இந்த கைய மடக்க பாப்போம். மடக்கிட்டா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். சத்தியமா? ஒப்புறான. இரு. மாளிகையின் அலங்கார திருவுருவே, ஆடி வரும் பொன்விளக்கே, அழித்தெழுதா சித்திரமே, நான் மொழி பேச நினைத்தாலும் கவி பாட துடித்தாலும் கண் உறங்கினாலும் கனவு கண்டாலும் கட்டழகி அத்தனையிலும் உன் நினைவுதான். பேசா ஓவியமே, பேசு கண்ணே பேசு. பேச்செதுக்குன்றியா? அதுவும் சரிதான். ஏண்டி, நான் பேசின வசனம் எப்படி இருக்குது? என்ன தம்பி இங்க உட்காந்துருக்க? சும்மா காத்தாடா. காத்தாட உட்காந்துருக்கியா? காத்து கருப்பு வர நேரம் பார்த்து. சின்ன பையனா இருக்க. காத்து கருப்பா? ஐயோ பயமா இருக்கேன். பரிவாய் விட்டு போயிட்டியே, பாட்டு பாடிடுவோமா? அதுக்கு மேல என்ன நடந்துன்னு சொல்லு, இல்ல உன்னை கொண்டு விடுங்க. ஏண்டா செட்டப்பா கேக்குது? செட்டப்பு செட்டப் ஒரு வயசு வேணா, செட்டப்போட வந்திருக்கேன் பாரு. அண்ணே கூப்பிடாம வாடா வெளியே, வெளியில வாங்க. வாடா வெளியே. இந்த கைத்தறிக்கு நேரங்காலமே தெரியாது. அடி வாங்க போறான் இப்போ. தவிடு வாடா வெளியே.
எங்க அப்பா கோவிந்தசாமி குரல் மாதிரி இருக்கு. நான் தான் வர சொன்னேன். ஐயோ என்னையா உன் மகன் கத்துறான்? வெளியே வருவான், நீயே கேளு. இதான் சரஸ்வதி சபதம். உன்னை வந்து பேசிக்கிறேன் இரு. ஐயோ என்னடா இது கைத்தடி லாட்டரி டிக்கெட் விற்கிறானா? கூப்பிடுறா. அண்ணே அண்ணே என்னங்க கராட்டா? ஏன்டா அப்படி கத்துறீங்க? இப்ப என்ன வச்சுன்றீங்க? என்னது செகண்ட் ஷோ பார்த்துட்டு வரீங்களா? அப்புறம் எங்க வந்து நிக்கிறீங்க? மிட் நைட் ஷோவா? அருவு கட்ட முண்டங்களா? இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இல்லடா. சே வீட்டுக்கு போங்க. வந்துட்டானுங்க மத்தவனுங்க. என்ன செய்யறவனுங்களோ அந்த வேலையை தான் இவனுங்களால பார்க்க முடியும். நீங்க போய் ஏதாவது பிராக்டிகலா செய்யுங்கடா. கல்யாணம் ஆனவ கல்யாணம் ஆகாதவ இங்க பரவாயில்ல 4 குழந்தையோட வந்து நிக்குது. ஏமா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கமா. நிறுத்திக்கியா எம்எல்ஏ கசாப்பு கடைக்காரனுக்கு அந்த மாதிரி பண்ணிட்ட. இது யாருக்கு? கோழி கடைக்காரனுக்கா? குழைச்சிக்கும் எம்எல்ஏ. நான் சொல்லல உன் மகனும் அந்த கைத்தடியும் சேர்ந்தா ஊரை கெடுத்துருவானுங்கன்னு. இனிமே ராத்திரியில ஊரை கூட்டுற வேலையை வச்சுக்காத. நாங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி உன் மகன் பேசிட்டு போறான். நானும் அதான் யோசிக்கிறேன். எப்படியோ நம்ம 2 பேரும் செட்டப் ஆயிட்டோம். வந்துரு. நான் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன? உங்க வேலை என்னன்னு சொல்லுங்க. முதல்ல அதை முடிச்சிட்டு அப்புறம் என் சொந்த வேலையை பாக்குறேன். பாப்படா பாப்ப. ஒரு பொண்ணோட 3 மாசம் பழகிட்டு இல்ல, எல்லாத்தையும் பாப்ப. ஜித்து, இந்த இடக்குத்து வேலையில என்கிட்ட வேணாம். ஏதாவது சொல்லணும்னா நேராவே சொல்லு. சொல்றேன் கேட்டுக்க. சொந்த வேலைங்கிற பேரால நீ செய்ய போறது ஒரு கொலை. அப்ப உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரியும். அஞ்சனாவோட அப்பாவை உங்களுக்கு தெரியும். தெரியும். அவர் கொலையானது, அந்த கொலைகாரனை அவ பழிவாங்க நினைக்கிறது, உன் மேல அவ வச்சிருக்கிற ஆசையில இருந்து எல்லாமே தெரியும். என்கிட்ட ஏன் சொல்லல? ஒரு அழகான வயசு பொண்ணு கண்ணீரோட சொன்னா கிக் இருக்கும்ல. நாங்க சொன்னா என்ன ஏதுன்னு கேள்வி கேப்ப. இப்ப சொந்த வேலை இருக்குன்னு கிளம்பிட்டில, அதுக்கு தான். ஆமா கிளம்பிட்டேன். இப்ப என்ன செய்யணுங்கிற? கொஞ்சம் யோசிக்க சொல்றேன். எதை? கொல்லம்பற்றையில சம்மட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த உன்னை கூட்டியாந்து வசதி பண்ணி கொடுத்து ஒரு பொண்ணோட பழக விட்டா, அவ பேச்ச கேட்டு எவனையாவது தீர்த்து கட்டிட்டு அவளோட நீங்க டூயட் பாட போயிடுவீங்க. அப்ப நாங்கெல்லாம் இழிச்ச வாயனுங்க இல்ல. எங்களுக்கு என்ன லாபம்னு கேக்குறாரு. லாபமா? புரியல. ஊர குடிசையில இருந்தவன் குபேரனாக போற ஆயிட்டு போ. ஆனா எங்களுக்கு பங்கு வேணும். பங்கா? ஆமா, அஞ்சனாவோட சொத்துல பாதி பங்கு வேணும். அவகிட்ட போய் கேளு. நீதானடா கல்யாணம் பண்ணிக்க போற. கொடுக்கலனா எங்க உதவியும் கிடைக்காது, நீ ஜெயிக்கவும் முடியாது. ஜெயிச்சா பங்கு கேட்கிற, தோத்தா என் கதி? செத்து போயிடுவ. சரி ஒத்துக்கிறேன். சக்திவேல், நீ ரொம்ப தேறிட்ட. ஆனா நீ சந்திக்க போற ஆளு ரொம்ப கொடூரமானவன். உன்னை விடவா? பார்க்கத்தானே போற. சுப்பு, நான் சொன்ன இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போய் விட்டுட்டு நீ வந்துரு. சக்திவேல், நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். இப்படி நடக்கிறாரு. அப்பா உங்களுக்கு அறிவே இல்ல. சாப்பாடு தட்டுப்பா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்க மாமாவுக்கு எதுலயும் குறைச்சல் இல்ல. சும்மா பண்ணிடு. என்ன இப்படி பேசாம நடந்துட்டே இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? இருமா, வர தையில பாப்போம். வர தையில பிரசவம் தான் பாக்கணும். ஐயோ 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 அண்ணே, சீக்கிரமா ஒரு முகூர்த்தத்தை பாருங்க. வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள். நானெல்லாம் பார்த்துட்டு தான் படுக்க வந்திருக்கா. பின்ன என்னண்ணே, வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளா அவளே சொல்லிட்டா. முடிச்சிருவோம், இழுத்துட்டு கிடக்கட்டும். அப்படியே முடிச்சிருவோம் தங்கச்சி. டேய் எழுந்துடா. எதுக்குடா? எதுக்கு போ? போய் உங்க அண்ணனை கூட்டு வா. அண்ணனியா? ஏன் ஒழுங்கா பணம் வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? கொல்லாத பணம். உள்ள போய் 1 வருஷம் ஆச்சு, கண்டுக்குள்ளே நிக்குதுடா. போய் கூட்டு வாடா. ஆமா, சக்திவேல் கல்யாணத்துக்கும் வந்த போல இருக்கும். போடா. எனக்கு கூட பெரிய மாமாவை பார்க்கணும் போல இருக்கு. ஆமா, சின்ன மாமனை பார்த்துட்டல்ல, இனிமே பெரிய மாமனை பார்க்கணும் போலத்தான் தோணும். ஸ்டார்ட் சொல்லுங்க. கேமரா கிட்ட போய் தான் ஸ்டார்ட் சொல்ல முடியும். நீங்க வாங்க. நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கிளீனா ஃபாலோ பண்ணுங்க. என்ன கேமராமேன் ரெடியா? ரெடி சார். ஸ்டார்ட் சார். ஆக்ஷன்.
போட்டு 4 பேர் அடிக்கிறானுங்க. யாரும் உள்ள வந்து அடிச்சுட்டு இருக்கான். என்ன பாத்துறீங்க? தூங்க மாஸ்டர். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? யாரோ ஒருத்தர் இடையில பூந்து எங்களை அடி அடி அடிச்சிட்டு இருக்கான். வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களே, அதுக்காக நாங்களும் சொந்தமா அடிக்க முடியும்? இரு கேக்குறேன். யோ யாரையா நீ? எதுக்கு அப்படி கரெக்டா பண்ற? யோ, நான் எங்க அண்ணனை பார்க்க அசோக் நகர் போயிட்டு இருந்தேன். வர்ற வழியில அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அது தடுத்தது பொறுக்க மாட்டேங்குது உங்களுக்கு. மேனேஜர், இந்த முதல்ல அசோக் நகர்ல விட்டு வா. என்னப்பு மரியாதை பேசுறான். நான் பேச மாட்டேன். இனிமே இதுதான் பேசும். அது பேசாது. பேசாதா? ஐயோ, இது தீபாவளி துப்பாக்கி. பட் இது பேசும். ஐயோ, கரடி கரடி என்னது கத்தி கரடி, புடி காமிச்சிட்டு? புடி உட்காரு இப்படி. சும்மா தமாஷுக்கு தான். ஏய், தமாஷா? உங்க ஊர்ல இப்படித்தான் தமாஷ் பண்ணுவாங்களா? இவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? நம்ம சத்திவேலோட தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஒரே அராஜக கும்பல் போல இருக்க. ஏண்டா இந்த ஊருக்கு பண்ணி பிடிக்க வந்தியா? குதிரையில உங்களை பிடிக்க வந்தேன். குதிரையா? உங்களை குதிரையில தான் வந்தேன். குதிரை? இவன் நம்ம ஆளு. வா வா வா, பக்கத்துல வந்து உட்காரு. பாத்து. அதுல பாரு, 1952ல குதிரைன்னா எனக்கு உசுறு. ஒரு போட்டோ பினிஷ்ல பாரு. ஆரம்பிச்சிருவிய, வேலை இருக்கு போலாம். குதிரைன்னா எனக்கு ஒரு கிக்கு. தம்பி, உன் பேரு? தென்னம்பால ஜமீன் நம்பர் 6 கிராமம், தகடூர் உட்கடை 108 தலைக்கட்டு, கொல்லம்பற்ற கோவிந்தசாமியோட இளைய மகன். மகன்? மகன் 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 மறந்துருச்சு. வர ஞாபகப்படுத்தி வை. வழிய விடு. சார், ஞாபகம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? டீ வீடு. டீ வீடு, காப்பி வீடு, இதெல்லாம் ஒரு பேரா? சரி விடு. மிஸ்ஸிங் சான்ஸ் இருக்கு. இந்த பிளானை வேண்டான்னு ஜித்துக்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். அவன் கேட்டா தானே. சுப்பு, நான் அவசரமா வெளியில போறேன். அநேகமா இந்திரஜித் சக்தி வேலை தேடி தான் போயிருக்கணும். என்ன தகவல் வந்தாலும் கரெக்டா கேட்டு வச்சுக்க. இவன் என்ன இங்க தூங்கிட்டு இருக்கான்? நிஜமா தூங்குறானா இல்ல நம்ம பேசுனதை கேட்டுக்கிட்டு தூங்குன மாதிரி நடிக்கிறானா? எதுக்கு மேல ஒரு கவனம் வச்சுக்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? வாய்க்குமா? சுப்பியா? என்ன ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறீங்களா? ட்ரங்காலா? ரைட் கால் தான். ரைட்டா? பக்கத்துல இருந்தா பேசுறீங்களா? எப்படி சார், பக்கத்துல இருக்கீங்களா? பாத்துருவாங்களா? இவ்வளவு நேரம் இங்க தூங்கிக்கிட்டா இருந்த என்ன சார் இப்படி சந்தேகப்படுறீங்க? தூங்கலாம் எப்படி சார்? ஐடியா வலிக்குதா? சொல்லியா? நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே முடிச்சுக்கிட்டேன். நான் வர்றேன். அறிவு இருக்கா உனக்கு? தம்பி, நீ சக்திவேலு வீட்டுல இருந்து வெளியே வந்தில்ல,
சரி உன்னை மடக்கி கொடைஞ்சா அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமேன்னு தான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். நான் என்னையா பொம்பளையா ஃபாலோ பண்றதுக்கு? சக்தியோட தம்பியா? தம்பி ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப தம்பி தர்ற தகவலை போய் சொல்லி 5 கிட்ட தங்க பதக்கமே பரிசா வாங்கிடுவேன். யாரு அந்த 5? உன்னுடைய வருங்கால அண்ணி. இப்போ 5 சக்தியை காதலிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சுட்டான்னா அவங்க காதல் கல்யாணத்துல முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன்கிட்ட மாங்குன்னு வேலை வாங்குறாளா? வேலைன்னா சாதாரண வேலையா? பட்டு பயங்கரம். ராவும் பகலமா அவன் அதே சிந்தனையில தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமா, நீ யாரு 5க்கு எடுபடியா? சித்தப்பா. சித்தப்பாவா? வா பாப்பா கிட்ட போகலாம். ஆமா, உன்னை சித்தப்பா அடைஞ்சதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பண்ணிருக்கணும். என்னது? பாவம் தான். என்னம்மா அசோகவனத்தை அனுமார் மாதிரி வச்சே அசோகவனத்தை சீத மாதிரி சோகமா இருக்கிற? என்னம்மா? நம்மளோட சுயநலத்துக்காக சக்தி வேலை பலி கொடுக்க போறமேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த அயோக்கிய சக்தி வேலை தீர்த்து கட்டிட்டு என்னை எப்படி அடையறதா சபதம் போட்டிருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தப்பா. இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? எப்பவுமே அடிபட்ட நாய் தான் அதிகமா குலைக்கும். சக்தி வேளால தனக்கு ஆபத்து வரும்னு நினைச்சுதான் அந்த பையன் அப்படி பீதியில பெணாத்தி இருக்கிறான். இத பாரு, சக்தி வேலு அவன் கொட்டத்தை அடக்கத்தான் போறான். கெட்டி மேளத்தோட உன்னை கட்டிக்கத்தான் போறான். கண்ணா, கவலைய விடு, கடவுளை வேண்டு, சக்தி வேலை நினை, தீர்ந்து போகும் இந்த வேனை. போடா அடைய, அங்கதான் நாக்காளி ஒண்ணு இருக்குல்ல, இங்க வந்து உட்கார்றான். தவிடு, எங்க போயிட்டு வர்ற? அப்படிடா ஏண்டா கோச்சுக்கிற? பேர சொல்லிட்டனா? சரி விடு, டீ விடு. எங்கடா போயிட்டு வர்ற? வெளியதான். வெளியே தெரியுது. எங்க? அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணியா? போகக்கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? தங்கமா போலாம். அண்ணி என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்களா? நான் சொன்னதை கேட்டு அப்படியே ஆடி போயிட்டாங்க. பரதநாட்டியமா குச்சிப்புடியா? பல்லாங்குழி. கோச்சுக்காதரா தம்பி. அண்ணி ஆடி போற மாதிரி என்ன சொன்ன? எங்க அண்ணனுக்காக என் உயிரையும் தருவேன்னு அவங்க சொல்ல. உயிர் வேணாம், பாதி சொத்து கொடுத்தா போதும், அதை வாங்கிக்கிட்டு நீங்க ஓடி போயிடுவீங்கன்னு நான் சொல்ல. அத கேட்டதும் ஆடி போயிட்டாங்க. அவங்க ஆட சொல்லிட்டு நீ இங்க வந்துட்ட. உங்களே ஆட வைக்க. அட கூறுகட்ட மூதேவி, இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறிய, உங்க அண்ணனை பத்தி அவ என்னடா நினைப்பா? அதை நான் சமாளிச்சுக்கிறேன். பாதி சொத்தை உங்களுக்கு வாங்கி கொடுத்தாதானே வம்பு. போட்டா ஆமா, எங்களுக்கா? உன்னை விட உங்க அண்ணனே தேவலாம் போல் இருக்க. அவங்க கிட்ட போய் பேசிக்க. போத்தாண்டா போறேன், டவுட்டுக்கு பிறந்த பயல. ஏய் ஜித்து, ஒரு நாளைக்கு போடுற உனக்கு 10. 5 ரூபாய் சில்லறை இருக்குமா சார்? பஸ்ல கேட்டா கொடுப்பாங்கல்ல. சில்லறை வச்சுட்டு இல்லைன்னு சொல்றாங்க சார். இந்த ஏய் சக்தி, இங்கேயா நிக்கிற? பஸ்ஸுக்கு நிக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு தான் நிப்பாங்க, பின்ன என்ன ஏரோப்ளேனுக்கா நிப்பாங்க? ஆமா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படியா தெரியும்? அவன் இருக்கிற இடமே தெரியறப்போ நீ இருக்கிற இடம் தெரியாதா? அது போட்டோம். உனக்கு பாம்பு பிடிக்க தெரியுமா? போச்சுடா, கொஞ்ச நாள் இந்த தொந்தரவே இல்லாம இருந்தேன், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். பிடிக்க தெரியும். இப்ப என்ன? நீ கூட பத்திரிகையில படிச்சிருப்பிய, பாம்பு தோல் விஷம் பறிமுதல்னு. அதை செய்யறவனே அந்த சிவா தான். அதை வச்சு கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சுட்டான். இப்ப நான் என்ன செய்யணும்? சொல்றேன். ஒரு விஷமுள்ள பாம்பை உன்கிட்ட கொடுக்க ஏற்பாடு பண்றேன். அதோட நீ போய் அவனை சந்திக்கணும். பார்த்து பார்க்கணுமா? நீங்க உட்காருங்க. என்ன வேணும்? சரக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னது? சாம்பிள். திறந்து காட்டட்டுமா? அதெல்லாம் வேணாம். ஐயா வேற ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்காரு, அப்புறமா போய் காட்டு. நல்ல விலை போட்டு தரும்.
ஆத்தி வெள்ளக்கார தோற மாதிரி இல்ல வேற. அப்பா அத்தே என்னடா திடீர்னு? நீ தானே சொன்ன பணம் முக்கியம் இல்ல குணம் தான் முக்கியம்னு, அதான் வந்துட்டேன். நான் அப்பவே சொன்னேன், அந்த பய சரியான சமயத்துல காலை வாரி விட்டுருவான். சொன்னா கேட்டியா நீ? எனக்கு என்னமோ அவன் நம்ம ஏமாத்திட்டு தான் தோணல. எதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்து பாப்போமே. இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தா பைத்தியக்கார பட்டம் தான் கிடைக்கும் எனக்கு. இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அண்ணன் இவனுங்களுக்கு அல்வா கொடுத்துட்டான் போல் இருக்கு. நம்ம இங்க இருந்தோம்னா இவனுங்க நமக்கு அல்வா கொடுத்துருவானுங்க. நம்ம இங்க இருந்து காட்டிக்கிறதே சரி. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நிச்சயமா வந்துடுவான். அவனை பத்தி உனக்கு என்ன தெரியுங்கிறத தான் இது வரைக்கும் பார்த்தனே. எங்கடா வர? அண்ணனை பார்க்க அவனை பிடிச்சு உள்ள வை. நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கேன். உன் பழைய முதலாளியோட மக பேர்ல பாசம் இருந்தா அந்த சக்திவேலுக்கு என்ன வேலை காட்டுறேன்னு விலகி இருந்து வேடிக்கை பார். அதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. அப்பா அவர் எப்படி இருக்காரு விசாரிச்சீங்களா? விசாரிக்கத்தான் காலங்காத்தால கடும் குளிர்ல பச்சை தண்ணியில குளிச்சிட்டு டிஃபன் கூட சாப்பிடாம வெறும் வயித்துல ஒரு அம்பாசிடர் டாக்ஸி எடுத்துக்கிட்டு போனேன்னா சீக்கிரமா சொல்லுங்களேன். டாக்ஸி மெதுவா தானமா போச்சு. திடீர்னு குறுக்க ஒரு மூதேவி சைக்கிள்ல வந்துட்டான். டாக்ஸியும் சைக்கிளும் ஓ சித்தப்பா அவர் எப்படி இருக்காரு? சைக்கிள்காரன் தானே, உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. சும்மா ஆங்காங்கே லேசா காயம். உடனே பெரிய கூட்டம் கூடி ஆங்கு மாங்குன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுவ. நீங்க இறங்கி போக வேண்டியது தானே? எங்க இறங்க விட்டானுவ? சப்ஜாடா எல்லாரையும் போலீஸ் அள்ளிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு விட்டானுவ. அங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாட்சி சொல்லிவிட்டு அப்புறம் நீ என்ன எதுக்காக அமிச்சேன்னு மறந்து போச்சா? நேரா கேட்டுக்கிட்டு போலான்னு வந்தேன். சித்தப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவரை போய் பார்த்துட்டு வர சொன்னா ஊர்வம்பம் வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே. இனி உங்களை நம்பி பிரயோஜனமே இல்ல. நானே போய் பாத்துக்கிறேன். இது நீ ஆரம்பத்திலேயே செஞ்சிருக்கலாம். ஆனா அவசியமா போலீஸ் ஸ்டேஷன் போனதில்லை. எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. நீங்க இருக்கிறதே அவமானம் தான். என்ன இருந்தாலும் உன்னையே நம்பி இருந்த பொண்ணை நீ அம்போன்னு விட்டுட்டு வந்தது தப்பு. அவ வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை தீர்த்துட்டேன். உன்னை கூட்டு போனவன் பணத்துக்காகத்தான் இவ்வளவு செஞ்சான்னு நீயே சொல்ற. பணம் தனக்கு கிடைக்கலங்கிற கோபத்துல அவன் அந்த பொண்ணுக்கு தொந்தரவு தர மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமா தம்பி, இப்படிப்பட்ட நேரத்துல அந்த பொண்ணை நீ தனியா விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பு. ஆமா, நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, தம்பியை காணோம். என்னது தம்பியா? நீ பார்க்கவே இல்லையா? ஏண்டா நீ போய் எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி இருக்கியோ என்னவா இருக்கியோன்னு நான் தாண்டா அவனை அனுப்பிச்சு வச்சேன். உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? அவனையே அங்க அனுப்புறீங்க? ஐயோ மாமா, அம்மா மாமாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ புள்ள எங்க போச்சுன்னு தெரியலையே. அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். நான் தம்பியோட வரேன். அங்கிள் அஞ்சு, நீங்க இங்க எப்படி வந்தேன்னு கேக்குறியாமா? சிவாவை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ண உடனே அவனால தனக்கு ஆபத்து வரும்னு நினைச்ச உங்க அப்பா ஊர்ல இருந்த என்ன தனக்கு துணையா இருக்கும்படியா புறப்பட்டு வர சொன்னாரு. நானும் புறப்பட்டு வந்தேன். அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ உங்க அப்பாவை இழந்துட்ட. ஆனா நான் என்ன வாழ வச்ச ஒரு நல்ல நண்பனையே இழந்துட்டேன். உங்க அப்பாவோட கொலைக்கு காரணமாயிருந்த அந்த சிவாவை பழி வாங்க ட்ரை பண்ணேன். அதனால என் குடும்பத்தையே நான் இழக்க வேண்டியதாயிடுச்சு. நீங்க ஏன் அங்கிள் என்ன அப்பவே சந்திக்கல? சந்திச்சிருப்பேன். ஆனா சிவா உன் மேல ஆசை வச்சிருக்கிறதுனால அவனால உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறத நான் பகிரங்கமா காட்டிக்காம இருந்தேன். அப்ப அந்த சக்திவேல் அவன் ஏன் ஆளுதான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் முழு சொத்தும் கிடைக்கும்னு உங்க அப்பாவோட உயில் சொல்ல, தன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சிவா சொல்ல, உன் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அந்த கேள்விக்கு நான் கண்டுபிடிச்ச பதில் அந்த பையன் சக்திவேல். அங்கிள் இப்ப அவர் எங்க? நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டான். பட் எங்கேயோ போயிட்டான். எங்க போனா ஏன் போனான்னு தான் தெரியல. அது எப்படி தெரியும்? நீங்க தான் பணம் பணம்னு பேய அலையறீங்களே. அப்படி இருக்கும்போது ஒரு சராசரி மனுஷனோட மனசு எப்படி தெரியும்? சக்தி. ஆமா அஞ்சு, அந்த சிவா உனக்கு கொடுத்த தொல்லைய கூட என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுல ஒரு கம்பீரம் இருந்தது, தைரியம் இருந்தது. ஆனா அதை பயன்படுத்தி இந்த பெரிய மனுஷங்க உன் சொத்தை அடைய திட்டம் போட்டது கேவலம் கோழைத்தனம். இவங்க அகராதியில அதுக்கு பேரு புத்திசாலித்தனம். சக்திவேல், நீ நினைக்கிறது தப்புப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் பணம் முக்கியம் இல்ல. நீ அஞ்சனாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. சாபாஷ். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆசீர்வாதமா? சுப்பு.
ஜித்து ஆமா சேகர், துரோகம் தான். எனக்கு வேற வழியே தெரியல. நீ காஷாயத்தை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவ, அது என்னால முடியாது. எனக்கு பணம் தேவை. நிச்சயமா கிடைக்காது. ஆ? இப்ப இவ்வளவு யோக்கியமா பேசுற நீ அன்னைக்கு ஏன்டா ஒத்துக்கிட்ட? நீதானே சொல்லி கொடுத்த, மண்ணுக்காக போராடின தர்மனை காட்டிலும் பொண்ணுக்காக போராடின ராமனுக்கு தான் மகத்துவம் ஜாஸ்தின்னு. இப்பவும் நான் அதைத்தான் சொல்றேன். பொண்ணை கட்டிக்கிட்டு நீ ராமனா இரு, அவ சொத்தை எல்லாம் என்கிட்ட கொடு, நான் தர்மனா மாறிடுறேன். சக்தி, இவங்களுக்கு என் சொத்து தான் வேணும், எனக்கு நீங்க தான் வேணும். கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு சொத்தை இவங்களுக்கே கொடுத்துருவோம். ஆமாம்மா, அதேதான் நானும் சொல்றேன். காட்டுப்பாதையில வழிமறிச்சு கத்திய காட்டுற திருடங்கிட்ட பொண்டாட்டி நகையை கழட்டி கொடுக்கிற புருஷங்காரன் நாளைக்கு அவன் மானம் திருடு போகாம காப்பாத்திடுவாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்படின்னா புரியல? எங்க கல்யாணம் நடக்கும், உனக்கு காசு கிடைக்காது. ஓஹோ, நீங்க ஹனிமூன் போய் குழந்தைய பெத்துக்கிட்டு வரீங்க, அதுக்காக நான் பால் புட்டியோட காத்துக்கிட்டு இருக்கணும், அப்படித்தானே? கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஜித்து விஷயம் தான். சக்திவேல், ஓ ஆசைய நீ சொல்லிட்ட, நடக்க போறத நான் சொல்றேன். சம்பந்தப்பட்டவங்களே சாட்சியா இருக்கட்டும். சுப்பு, இவனை பிடிச்சு தூண்ல கட்டு.